ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்தில். இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் எண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இவர்களோடு பழகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே வெற்றி வாய்ப்புகள் அமைஞ்சிருது. ஏன்னா கும்பராசி எப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பல் எப்படி வச்சாங்க? குடம். நிறை குடமாக கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கிறாங்க. குறை குடமாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் சிக்கல்ல மாட்டிக்கிட்டுறாங்க. அப்போ நிறைகுடமாக இவர்கள் இருக்கணும்னா இவர்கள் கூட பழகக்கூடியவர்கள் இப்படி இருக்கணும். இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது. கும்பராசியை குறை சொல்லக்கூடியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்துக்கிட்டு அவர்கள் பொறுமையை சோதிக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறாங்க. ஒரு மனிதன்னா நல்ல குணமும் இருக்குங்க, கெட்ட குணமும் இருக்குங்க. அதெல்லாம் தாங்க மனிதன் பேரு. நல்ல குணம் மட்டும் இருந்தால் அவன் தெய்வங்க. அப்படி சில குணங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய, கோபப்படக்கூடிய ஒரு குணமும் இருக்குங்க கும்பராசிக்கு. அந்த கோபத்தை உலகம் ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. அப்படி கும்பராசிக்காரர் ஒருவர் நம்ம வீட்டில் இருக்காருன்னா அவர் கோபப்படும் போது நாம் அமைதியாக இருந்து அவரை அமைதிப்படுத்தினோமானால் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க. வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. கும்பராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க சனி பகவான். ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல பராபவ வருஷத்துல அங்க போய் உட்கார்ந்துட்டாருங்க. நிறைந்த நன்மைங்க. கடந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலே அமர்ந்து நம்ம சிந்தையை கெடுத்து நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த நம்ம ராசிக்கு அதிபதி இப்ப 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. நம்மை விட்டு விலகி விட்டார். 7.5 சனி விலகிருச்சு நான் சொல்லலைங்க. ஆனா ஜென்மத்தில் உள்ள சனி விலகிட்டாருங்க. அதுவே பெரிய நன்மைங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சகோதரக்காரங்க, உங்களுக்கு உத்தியோகத்துக்கு வந்தாங்க பொறுப்பு. அப்படிப்பட்ட செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து வேலை, நல்ல வேலை மெஞ்சு வேலையில் வருமானம் அமையுங்க. சிலருக்கு வேலையில் ஏடாகூடமான சூழ்நிலையும் உண்டுங்க. அதையும் நான் மறுக்கலை. ஏடாகூடமான சூழ்நிலை எப்படி கேட்டீங்கன்னா, வேணும்னே நம்ம கோபத்தை தூண்டக்கூடிய சில பேர் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்கங்க. நம்மளுடைய நிறத்தை சொல்றது, நம்முடைய இனத்தை சொல்றது, நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய திறனை சொல்றது, நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்தை சொல்றது, அப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு மேலதிகாரிகள்ட்ட நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மளை வஞ்சிக்கக்கூடிய சில பேர் கூட இருப்பாங்கங்க. அதை கடந்து தாங்க போகணும் இந்த காலகட்டத்தில். 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்துருக்கிற போதுங்க வார்த்தைகள்ல கவனம் வேணுங்க. நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை விட நல்லவர்கள் என்று பிறர் முன்னால் அடையாளப்படவும் அவசியம் தேவைப்படுது இல்லைங்க. அப்படி 2ல் செவ்வாய் சனி இருக்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்திட்டா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சிங்க. இப்போ
வருமானம் நல்லா வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான். கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது. கடன் வாங்கினால் கடன் பெருகும், கடன் வாங்க வைக்கும். கிரகங்கள் அதனுடைய கடமை அதை செய்யத்தாங்க செய்யும். நம்ம சூதானமா இருந்துக்கிடணும். கடன் வாங்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க கடன் வாங்காம இருந்தா ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு. இந்த சுகர் கம்பெனின்னு பலருக்கு அப்படி தலை தூக்க ஆரம்பிக்கும். அவ உடல் நலத்தை நம்ம பார்க்கத்தான் வேணும். நமக்கு என்ன யோகம் தெரியுங்களா? நம்முடைய யோகாதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதியோடு உட்கார்ந்தான். நம்ம குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்க போதுங்க. மகளுக்கு மகனுக்கு திருமண செய்திகள் வரும். நம்ம வீட்டில் நமக்கே திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா வரன் கைகூடி வருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரங்க உங்களுக்கு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சூப்பரா பயணங்கள் அமையும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நல்ல பயணங்கள் அமையும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது. இது நாள் வரைக்கும் நீங்க சுற்றுலாக்கள் போகலைன்னா இப்ப போயிட்டு வருவது, அந்த அமைப்பெல்லாம் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. பிசினஸ் ரீதியா கும்பராசிக்காரங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல இப்ப கையெழுத்து போடுவீங்க. பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியத்தை மனசுல வைங்க. குறிப்பாக உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க மனைவிகிட்ட, உங்க கணவன்கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. குடும்பம் தான் முக்கியம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு. குடும்ப வாழ்க்கையில் குதர்க்கத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்மத்தில் சந்திரன், ஜென்மத்தில் ராகு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். பேக் பெயின் கொடுக்குங்க. முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சிலருக்கு இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் அதை கண்டு பயப்பட தேவையில்லைங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் மூலமான வருமானமும் வருங்க. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்பட போதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் கும்பராசிக்காரங்க ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். கும்பராசிக்காரங்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மன் வழிபாடு உங்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் வடிவுடை அம்மன். ஆகவே இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுடைய பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. நம்ம முழுமையான பலன்கள் பராபவ வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுது, நன்மை நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம சிலாகிச்சு பேசலாங்க. சிலருக்கு இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் அதை கண்டு பயப்பட தேவையில்லைங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் மூலமான வருமானமும் வருங்க. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்பட போதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் கும்பராசிக்காரங்க ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். கும்பராசிக்காரங்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மன் வழிபாடு உங்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் வடிவுடை அம்மன். ஆகவே இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுடைய பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. நம்ம முழுமையான பலன்கள் பராபவ வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுது, நன்மை நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம சிலாகிச்சு பேசலாங்க.